வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்றைக்கி 13 பிப்ரவரி 13 2026 வெள்ளிக்கிழமை. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லோரும் செய்யுங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன்னா இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டே. இன்றைக்கி அந்த டே ஏன் அப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆத்மார்த்தமாக செய்வோம். ஒரு என்ன ஒரு ஒரு சிறப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அது மனசுக்குள்ளே இவ்வளோ சிறப்பு இருக்குது, நம்ம இதை தவற விடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இவ்வளோ சிறப்பா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப சூப்பரான புண்ணிய காலம். அதுக்கு என்ன ரீசன் பாயிண்டாக சொல்கிறேன். ஜாதகத்தில் நாங்கள் சொல்லுவோம் 11ஆம் இடம் தான் நம்மளுடைய எண்ணம், ஆசை, வெற்றி, பேராசை எல்லாம் நிறைவேற இடம் 11ஆம் பாவம். நான் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டுங்க, நான் நினச்சது எல்லாமே நடந்துட்டுங்க அப்படின்னு சொல்கிறது 11. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சூரியன் பயிற்சியானது 11ஆம் இடத்துல. 11ஆம் இடம் என்னெல்லாம் கிடைக்குமான்னா எல்லாம் சகல சம்பத்து. அதாவது என்னுடைய முயற்சி சக்ஸஸ், என்னுடைய குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்குமா சக்ஸஸ், குழந்தைங்களுடைய குழந்தை ஃபுல்ஃபில் ஆகுமா, என் குழந்தை ஏதாவது ஃபுல்ஃபில்னால் என் குழந்தைங்களுக்கு உத்தியோகம் கிடச்சிரும், அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும், அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிரும் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில். என்னுடைய மனைவி மேலே நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்குமா இருக்கும். இப்போது நம்மளுக்கு இதை விட என்ன வேணும்? இது தான் நான் ஃபுல்ஃபில். என்னுடைய தொழிலில் எனக்கு லாபம் கிடைக்குமா, 10க்கு அது 2ஆம் பாவம். என் தொழிலில் எனக்கு அபரிதமான லாபம். சரி, பணத்துக்கு அது 10. தொழிலில் நான் போட்ட பணத்தை நான் எடுத்துருவேனா, எனக்கு லாபம் கிடைக்குமா, சூப்பர். எனது வீடு கட்டணும், எனக்கு நான் ஒரு லோன் கேட்டுட்ருக்கேன், அது கிடைக்குமா, கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் சொல்கிற இடம் இந்த இடம்தான். 11ஆம் பாடம் சகல சம்பத்து எல்லாம் கிடைக்கும், எல்லாம் ஃபுல்ஃபில். நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன்னு சொல்கிற இடம் தான் 11ஆம் இடம். இந்த இடத்துக்கு தான் சூரியன் பயிற்சி ஆகியிருக்கார். அதுபடி எண் கணிதப்படியும் 13ஆம் தேதி 13ங்கிறது 1ஆம் நம்பருக்கு அதிபதி சூரியன், 3க்கு அதிபதி குரு. சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ் யோகங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம். அதுக்கப்புறம் 13, அப்புறம் 2ஆம் நம்பர் 2 பிப்ரவரியில் 2ஆம் இடம் பொருளாதாரம், நம்மளுடைய பேச்சு, பழக்க வழக்கம் எல்லாம் சொல்கிறது 2ஆம் இடம் தான். குடும்பம், நான் குடும்பத்தில் எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேனா, என்னுடைய பேச்சு நல்லா இருக்குமா, மற்றவங்களை கவருவேனா, நல்லா பேசுவேனா அப்படின்னு சொல்கிற இடம் தான் அந்த 2ஆம் இடம். அப்போது இந்த 13/2 இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எவ்வளோ சிறந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெஸ்ட்டான கிழமையில் நம்மளுக்கு பெஸ்ட்டான கிழமையில் வெள்ளிக்கிழமையும் ஒரு நல்ல ஒரு கிழமை. நம்ம இந்துக்களுக்கு முக்கியமான கிழமை வெள்ளிக்கிழமை தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. இந்த வெள்ளிக்கிழமையில் தான் திருப்பதி மூலவருக்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நானும் சொல்கிறேன். திருப்பதி மூலவருக்கு சுக்கர அபிஷேகம்னு அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக உனக்கு கஸ்தூரி வச்சு அபிஷேகம் பண்ணுறோம், பெரிய ரொம்ப காஸ்ட்லியான திரவியங்களை எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறோன்னு சொல்லி அந்த பாட்டில் சுக்கராபிஷேகம்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி அம்மா, அதாவது பெருமாளுடைய ஒய்ஃபு. அந்த டே வெள்ளிக்கிழமைங்கிறது அவங்களோட மகாலட்சுமி அம்மாவோட அவருக்கு மனைவியோட கிழமையில். அப்போ இது எவ்வளோ சூப்பர். இதை விட பெஸ்ட்டு இன்னொன்று வந்ததுன்னா மூல நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். ஆஞ்சநேயருக்கும் அவருக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்லை. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நெஞ்ச கிழிச்சு காமிச்சவர் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு ராமா ராமா ராமான்னு சொன்னால் அப்படி குளிர்ந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாராம் ஆஞ்சநேயர். அதேமாரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயர் பற்றி பேசுனா பெருமாளும் அந்தளவுக்கு மனமிறங்கி எல்லாம் செய்வார். ஏற்கனவே பெருமாள் ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் தான், எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் தான் அவர். அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷ்ணுபதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் சொல்கிறதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு. ஓகே, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? அது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்க புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 27 பூ வச்சுக்கணும் கையில். 27 பூங்கிறது 27 நட்சத்திரத்துக்காக நம்ம வச்சுக்கிற பூ தான் 27. 27 பூவையும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் அந்த 21வது பூவை நம்ம வைக்கணும். 1வது பூவை நம்ம பவ்யமாக எங்கே வேணாலும் வைக்கலாம்.
என்னது நம்ம கொடி மரத்தில் தான் வைக்கணும்ல, நம்ம ஓரமாக ஒரே இடத்துல வச்சுருந்து, இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட போய் கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து கொடுத்து வச்சு குடிச்சு நம்ம 27 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் மொத்தமாக அந்த கொடி மரத்தில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது இப்போலாம். ரொம்ப க்ரௌடாக இருக்கனால எல்லோரும் தூக்கி 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 எறிகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. எரியெல்லாம் கூடாது. இன்னும் 2 பேர் எப்படினாலும் பேர் போவீங்க. 2 பேர் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருங்க. அந்த கொடி மரத்தில் கொண்டு போய் மொத்தமாக சேர்த்துருங்க. இது ஓகே. ஏன்னா இந்த க்ரௌடை வந்து நம்மளுக்கு குறைக்கும். சரி, மனசுக்குள்ளே அதாவது பின் ட்ராப் சைலண்ட்டு, உதடையே அசையாமல் மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணா. இந்த அதான் சொல்கிறேன், இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் எவ்வளோ சிறப்பான புண்ணியகாலம். இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓம் நமோ நாராயணா மனசுக்குள்ளே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ தெரிஞ்சவங்க வருவாங்க. எல்லாம் நம்ம கர்மா வந்து நம்மளை வந்து சொல்ல விடாமல், நம்மளை வந்து ஃபுல்ஃபில் பண்ண விடாமல் நம்மளை வந்து தொந்தரப்படுத்தும். அப்போ தான் நம்மளை பார்க்காதவங்க 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் பார்க்காதவங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை கண்ணில் படுவாங்க. நம்ம அவங்கள பார்த்தாலும் கண்ணால் வந்து சை காமிச்சிட்டு மனசால் வந்து ஓம் நமோ நாராயணா வாயை திறந்து மற்றவங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளால் உடலாலும் மனசாலும் மற்றவங்களுக்கு நம்ம இடையூறாக இருந்துடக்கூடாது. நம்மளுடைய செல்ஃபோன் சவுண்டோ அவங்கள வந்து அவங்க ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அதனால் நம்ம உடலாலும் மனதாலும் இடிச்சுக்கிட்டு போகிறது வைக்கிறது, படபடன்னு ஓடி ஓடி போய் சுற்றுறது, அந்த இதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒரு 2 தடவை சுற்றுனா கூட, அதாவது சொல்கிறாங்க எப்படி சொல்லணும், சுற்றணுமாமா, நிறைமாத கர்ப்பிணி எப்படி நடந்து போவாங்க அதே மாதிரி சுற்றணும். அதே மாதிரி மெதுவாக அந்த 27 தடவையும் நம்ம சுற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசி சுற்றிட்டு நேராக தாயார் அம்மாட்ட தான், அம்மா சொன்னால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும், சக்ஸஸ் ஆகும். அம்மா தான் அப்போ நம்ம பெருமாள்கிட்ட போய் சொல்லுவாங்க. தாயார்கிட்ட போய் நேராக நம்மளுடைய கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரு கோரிக்கையும் அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே நேராக வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு கண்டிப்பாக ஆஞ்சநேயரை பார்க்காம வரக்கூடாது. ஆஞ்சநேயர் மற்றவங்க சக்கரத்தாழ்வார் மற்ற சாமியெல்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியாக ஒரு 5 நிமிஷம்னாலும் 10 நிமிஷம்னாலும் அங்கேயே தியானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும். சரி, ஓகே, எல்லாம் ஓகே. எப்போ பண்ணணும், என்ன கிழமை, அதாவது டைம் எப்போ அப்படின்னா காலையில் 10:09. இந்த ஒரு லக்னம் சூப்பரான லக்னம். இது ஃபுல்ஃபில், அதாவது நீங்கள் காலையில் யார் பண்ணுறீங்களோ 100% கேரண்டி அடுத்த மாதமே பலன் தெரியும். கண்டிப்பாக வந்து இதை ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். கண்டிப்பாக 10:09 11:55 வரை, காலையில் 10:09. இந்த நீங்கள் நம்ம கோயிலில் சுற்றுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒரு 9 மணிக்குனாலும் போய் ஆரம்பித்து அந்த 10:09 11:55க்குள்ளே சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். 10:09 11:55 வரை தான் டைம், காலையில் டைம். ஈவினிங் டைம் வந்து 6:20 8:15 வரை. 6:20ங்கிறது நீங்கள் 5 மணிக்கே போய் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஆயிரும். 6:20 8:15 வரை பின் ட்ராப் சைலண்ட்டோட மற்றவங்களையும் தொந்தரப்படுத்தாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். எப்போவுமே யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் உடலாலும் மனதாலும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோரும் எல்லாம் அடைய நானும் இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.